ரீசெண்டாக நடந்த சில தாக்குதல் லெபனான் மீதாக இருக்கட்டும், காசா மீதாக இருக்கட்டும், இந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஈரானை கோபப்படுத்தி இருக்கு. ஆக்சுவலி இந்த போர் அப்படிங்கிறது இந்த போன வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கப்பட்ட போர் கிடையாது. இது வந்து 1948 தொடங்கின ஒரு போர். இஸ்ரேல் வந்து உலகத்திலேயே தன்னுடைய எல்லையை வந்து இது வரைக்கும் அறிவிக்காத நாடு இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு எல்லை இதுதான் சொல்லி அவங்க அறிவிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. காசாவை முழுமையாக அவங்க பிடிச்சிட்டாலும் அவங்களுடைய அந்த ஆக்கிரமிப்போ இல்லை அதை நோக்கி அந்த போரோன்றது முடிய போகிறதே இல்லை. கிட்டத்தட்ட 42,000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த 42,000 பேரில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்டவர்கள் பெண்கள், குழந்தைகள். ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா 2000 கிலோ எடை கொண்ட வெடிகுண்டை போட்டிருக்காங்க. அந்த கிட்டத்தட்ட 100 அடி ஆழம் வந்து அந்த இடத்துல ஏற்பட்டுருக்கு. 100 அடிக்கு பெரிய பள்ளம் ஏற்பட்டுருக்கு. அந்த குண்டுகள் வந்து இஸ்ரேல்கிட்ட கிடையாது, அதெல்லாம் அமெரிக்காவிலிருந்து இவங்களுக்கு அனுப்பின குண்டுகள். இப்படியாப்பட்ட இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் அடுத்தடுத்து அந்த பிராந்தியங்கள்லையோ 3ஆம் உலக போருக்கு ஒரு வழிவகுப்பதற்கான சான்சஸ் இருக்குதா? இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதல் அனைத்துமே 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள அவங்க முடிச்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால், அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடுகள் இருக்காங்களா, அரபு நாடுகள், இவர்களுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை ஏற்படும். இந்த போர் வந்து இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அந்த அரபு பிராந்தியம் முழுக்க பரவும். அது வந்து கண்டிப்பாக அதுவே ஒரு 3ஆம் உலக போர் தான். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள போர் குறித்த பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். அதாவது இஸ்ரேல் வந்து தொடுத்துட்டு இருக்கிற போர், சமீபமாக நடந்திருக்கிற ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் குறித்த பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சொன்ன மாதிரி ஒரு 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய அழிவை கொடுத்திருக்கிற ஒரு போராக இஸ்ரேலை மையப்படுத்தி இஸ்ரேலை சுற்றி நடந்துகிட்டு இருக்கிற போர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலினுடைய தாக்குதல் அதில் சமீபமாக ஈரான் வந்து நேற்று ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இஸ்ரேலினுடைய தாக்குதல்களுக்கு பதிலடியாக அப்படின்றது தான். இப்போ இந்த போரை உங்களுடைய எந்த கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்குறீங்க? முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு வேர்ல்டு ஆர்டர்னு ஒன்று இருக்குது. உலக ஒழுங்குன்னு ஒன்று வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த உலக ஒழுங்கை எதிர்த்து ஒரு தரப்பினர் போர் செய்கிறாங்க. அந்த உலக ஒழுங்கு அப்படின்னா அது முதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு 500 வருஷமாக கட்டி காப்பாற்றிட்டு வரக்கூடிய ஒரு உலக ஒழுங்கு. அது ஏழை வந்து ஏழையாகவே இருப்பான், பணக்காரன் ஆகிட்டே போகிறான். பார்த்தீங்களா, இது என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன் ஏழையாக இருக்கிறான், ஏன் பணக்காரன் ஆகிட்டு போகிறான் அப்படின்னா அதுதான் அந்த கட்டமைப்பு. அதை ஒரு 500 வருஷமாக அந்த கட்டமைப்பு வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், ஆனால் அதோடைய பலன் வந்து வேற ஒருத்தர், எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்பார். பார்த்தீங்களா, அதுதான் உலக ஒழுங்குனா டிசிப்ளின் கிடையாது, ஆர்டர். அவங்க வந்து ஒரு ஆர்டரை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. அந்த ஆர்டர் வந்து சிதையாமல் இருக்கணும், தொடர்ந்து அது அவங்களுக்கு லாபகரமாக இருக்கணுங்கிறதுக்காக அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் அவர்களுடைய பிரதிநிதியான இஸ்ரேலும் இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இஸ்ரேலினுடைய தொடர் ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து தொடங்கி இருக்கிற போர் தான் இந்த காசா போர். இந்த போரில் வந்து இப்போ அண்மையில் தொடர்ந்து 1 வருஷமாக நடந்துட்டு வருது. இதில் அண்மையில் நடந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் வந்துட்டு இதில் காசா மீது தொடுக்கப்பட்ட போர்ன்றது இப்போ ஈரான் அங்கேருந்து ஆரம்பிச்சது. இப்போ ஈரான் வந்து இங்கே பதில் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு இப்போ வந்திருக்கு. இதில் இப்போ இந்த ஈரானோட தாக்குதலுக்கு காரணமாக ரீசெண்டாக நடந்த சில தாக்குதல் லெபனான் மீதாக இருக்கட்டும், இந்த பக்கம் காசா மீதாக இருக்கட்டும், இந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஈரானை கோபப்படுத்தி இருக்கு, இதுக்கு அடிப்படையான காரணங்கள் என்னவாக இருக்கிறது, அது கொஞ்சம் விளக்கமாக. அதாவது எல்லோருமே இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி 2023 ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. அந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து இப்போ வரைக்கும் 1 வருஷமாக வந்து அவங்க வந்து அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இப்போ எல்லோரும் சாதாரண மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இஸ்ரேல் அமைதியாக தானே இருந்தாங்க, இஸ்ரேலை போய் எதுக்கு இவங்க போய் அடிக்கணும், அக்டோபர் 7ஆம் தேதி எதற்காக போய் இஸ்ரேல் மீது இவங்க போய் தாக்குதல் நடத்தணும், அப்படி நடத்த போய் தானே அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. இப்போ அதோட தொடர்ச்சியாக தானே இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஈரானுமே இப்போ அமைதியாக இருந்துட்டாங்க, எதுக்கு ஈரான் போய் அடிக்கிறாங்க, இப்படி எல்லாமே கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த போர் அப்படிங்கிறது இந்த போன வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கப்பட்ட போர் கிடையாது.
இது வந்து 1948 தொடங்கின ஒரு போர் தான். இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து நீங்கள் 1948க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்தில் இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்காது. இஸ்ரேல் வந்து அது வந்து பாலஸ்தீனம் தான். அது பாலஸ்தீன பகுதியை வந்து இந்தியாவை எப்படி பிரிட்டிஷ் கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி பாலஸ்தீனத்தை பிரிட்டிஷ் போய் கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. ஒட்டமான் எம்பையர் அப்படிம்பாங்க, உதுமானிய பேரரசு நம்ம வரலாற்றில் படிச்சிருப்போம். அவங்களுடைய நிலம் தான் அது பாலஸ்தீனம்ங்கிறது, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நிலம். அதை போர் செஞ்சு பிரிட்டன் போய் பிடிக்கிறாங்க. எப்படி இந்தியா பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிரிட்டன் அங்கே போய் கைப்பற்றுறாங்க. அப்படி கைப்பற்றியதற்கு பிறகு நமக்கு எப்படி சுதந்திரம் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, நமக்கு சுதந்திரம் கொடுத்ததோடு நிற்கல. நமக்கு வந்து என்ன செஞ்சாங்க, பாகிஸ்தானை தனியாக பிரித்து கொடுத்துட்டு ஒரு பகையை ஏற்படுத்திட்டு எப்படி போனாங்களோ அதே மாதிரி அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாலஸ்தீன நிலத்தை பாலஸ்தீனர்கள்ட்ட கொடுக்காம அதுக்குள்ளே இஸ்ரேல்னு ஒரு நாட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. பிரிட்டன் வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து லெஜிட்டிமேஷன் ரைட்ஸ் கொடுத்து இது ஒரு நாடுன்னு சொல்லி அங்கீகாரம் பண்ணுறாங்க. அதுலேருந்து தான் இந்த போருங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 98 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு சின்ன நிலப்பகுதியை தான் முதல்ல இஸ்ரேல்னு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு சிறிய நிலப்பகுதியை. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதனை எதிர்த்து அந்த நிலம் வந்து அரேபியர்களுக்கு சொந்தமான நிலம். அப்போ அந்த அரேபிய நாடுகளை சேர்ந்தவர்கள் பல நாடுகள், எகிப்தாக இருக்கட்டும், அதே போல் ஜோர்டான், சவுதி அரேபியா, இப்படி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், சிரியா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அந்த போர் தொடுத்து அந்த இடத்த கைப்பற்றுறதுக்காக வர்றாங்க. அதான் 1948 வந்து நடக்குது. முதல் அக்காபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க இஸ்ரேல் அதை வந்து அதான் ஒரு சான்ஸ் அப்படின்னு பயன்படுத்தி பிரிட்டனுடைய ஆதரவோட, அப்போ பிரிட்டன் தான், இப்போ தான் அமெரிக்கா, 2ஆம் உலக போருக்கு முன்னாடி இப்போ தான் அமெரிக்கா கை ஓங்கியிருக்கு. அப்போ வந்து பிரிட்டன் தான் வல்லரசு. பிரிட்டனோட உதவியோடு என்ன செய்கிறாங்கன்னா, மிகப்பெரிய அளவில் அந்த அரேபிய படைகளை விரட்டி அடிச்சு கிட்டத்தட்ட அந்த ஒரு நாளில் மட்டுமே 1948 ஒரே நாளில் 5 லட்சம் பாலஸ்தீனியர்களை அவங்க நிலத்திலிருந்து விரட்டி அடிக்கிறாங்க. இதுதான் முதல் சம்பவம். விரட்டி அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க ஒரு எல்லைன்னு சொல்லி ஒரு எல்லையை வந்து வகுத்துக்கிறாங்க. இந்த எல்லை எங்கே வரைக்கும் வருதுன்னா, எகிப்தில் பாதி இடம் வந்துடுது. இப்போ இருக்கிற எகிப்தில் பாதி இடத்த பிடிச்சிடுறாங்க, சிரியாவில் பாதி இடத்த பிடிச்சிடுறாங்க, இந்த பக்கம் ஜோர்டானில் பாதி இடத்த, பெரிய நிலப்பகுதி கைப்பற்றிடுறாங்க. இந்த நிலப்பகுதி 1967 2வது ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போரில் சில இடங்கள் எகிப்து வந்து சில தங்களுடைய பகுதி, சினாய் தீபகற்பம்னு ஒரு பகுதி, அதை வந்து எகிப்து வந்து ரீகேப்சர் பண்ணிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் அந்த ஒரு சின்ன சின்ன நிலப்பகுதியில் ரீகேப்சர் பண்ணுறாங்க. சிரியா வந்து ஒரு கோலன் குன்றுகள்னு ஒரு பகுதி இருக்குது, அது சிரியாவோட பகுதி. அதில் பாதி இடத்த சிரியா பிடிக்கிறாங்க, இன்னும் பாதி இடம் இன்னும் இஸ்ரேல்கிட்ட தான் இருக்குது. ஆனால் உலக நாடுகள் வந்து அது அக்குபைடு கோலன் குன்றுகள், இப்போ எப்படி காஷ்மீரில் சர்ச்சைக்குரிய பகுதி நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இன்னும் அந்த பாதி இடம் சிரியாவுக்கும் பாதி இடம் வந்து இஸ்ரேல் டீம் இருக்குது. லெபனானில் இன்னும் நிறைய இடங்கள், இப்போ வடக்கு இஸ்ரேல் இவங்க சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் லெபனானுடைய பகுதி தான். இப்போ அவங்க எப்படி கரெக்டாக அந்த ஹிஸ்புல்லா அமைப்பு எப்படி லெபனானில் இஸ்ரேலில் கரெக்டாக குண்டு போடுறான், எப்படி கரெக்டாக இது பண்ணுறான்னா, அது அவங்களுடைய நிலம். அது அவங்கள்ட்ட தான் இவன் கைப்பற்றி வச்சிருக்கான். இப்போ இப்படி தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்பு நடந்துட்டு இருக்கு. 1967 வந்து ஒரு நிலம்ங்கிறது ஒன்று வருது. அரபு நாடுகள் அவங்க இடத்த கொஞ்சம் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு மீதி உள்ள இடம் இருக்குல்ல, இந்த இடத்த வந்து நீங்கள் இஸ்ரேல்னு அனௌன்ஸ் பண்ணிக்கங்க, இதை வந்து உங்கள் நாடாக நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அரபு நாடுகள் ஒப்புக்கொள்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து உலகத்திலேயே தன்னுடைய எல்லையை வந்து இது வரைக்கும் அறிவிக்காத நாடு இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு எல்லை இதுதான் சொல்லி அவங்க அறிவிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எந்தெந்த இடம்லாம் பக்கத்து நாடுகள்கிட்ட கிடைக்குமோ அந்த இடத்தெல்லாம் கைப்பற்றுவதற்கு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஐநா மன்றத்தில் இந்த விவகாரம் போகும்போது ஐநா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 1967 என்ன எல்லை இருந்ததோ அந்த எல்லைக்குள்ள இஸ்ரேல் வந்து நீங்கள் இருந்துக்கோங்க, அதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து பாலஸ்தீனியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, யாசர் அரஃபாத் போராட்டம் நடத்துகிறாரு. அதுக்கு பிறகு ஓஸ்லோ உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை நடக்குது. இந்த ஓஸ்லோ உடன்படிக்கையில் பாலஸ்தீனியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க குறிப்பிட்ட நிலப்பகுதிகளை அவங்க ஒப்புக்கொள்கிறாங்க. நீங்கள் இஸ்ரேல் தனி நாடாக நீங்கள் வந்து இருந்துக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நிலப்பகுதி இவ்வளவுதான், நீங்கள் அந்த நிலப்பகுதிக்கு மீறி நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஓஸ்லோ ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தையும் இஸ்ரேல் வந்து மதிக்காமல் என்ன செய்கிறாங்க, அதற்கு பிறகு உதாரணத்துக்கு வெஸ்ட் பேங்க்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க. இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது பாலஸ்தீனியர்களுடைய பகுதி. இந்த வெஸ்ட் பேங்க்ல இந்த ஓஸ்லோ உடன்படிக்கைக்கு பிறகு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட குடியிருப்புகளை இஸ்ரேல் புதுசாக உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம நாடு தமிழ்நாடு இதுதான் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம சொந்த நிலம்னு உங்களுக்கு ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கும், அவருக்கு ஒரு நிலம் இருக்கும். ஆனால் அரசாங்கத்தின் நிலம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த நிலத்தை நீங்கள் போய் ரைட்ஸ் இது பண்ண முடியாது. அந்த இடம் எனக்கும் சொந்தம். அந்த இடத்த வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் போய் அங்கே போய் கேம்ப் அடிச்சிடுறாங்க. அவங்க அரசாங்கத்தின் நிலம் எதுவோ, பாலஸ்தீன் அரசாங்கத்தின் நிலம்னு ஒன்று இருக்கும்ல, பாலஸ்தீனத்தினுடைய நிலம், தமிழ்நாட்டினுடைய நிலம், அரசாங்க நிலம் ஃபுல்லாக இருக்கும்ல, அதை வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க, அதை செட்டில்மெண்ட்ஸ், இதெல்லாம் எங்களோட செட்டில்மெண்ட்டு, நாங்கள் இங்கே இருப்போம். உதாரணத்துக்கு அண்ணா நகர் பக்கத்தில் கோயம்பேடு இருக்குன்னா இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் அவங்க செட்டில்மெண்ட் போடுறாங்க. யார்? யூதர்கள். நீங்கள் இங்கிருந்து நீங்கள் கோயம்பேடு போகிறதுனாலும், கோயம்பேடுலேருந்து ஒருத்தர் இங்கே வரதுனாலும் அவங்க செக் போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. அதை தாண்டி தான் நீங்கள் வரணும். பாலஸ்தீனம் மாதிரி 2 நிலப்பகுதியாக இருக்குது. இப்போது மேற்கு கரை ஒரு பகுதி, காசா ஒரு பகுதி. மேற்கு கரைங்கிறது இன்னும் முழுமையாக இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க அந்த இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்து விலக்கி கொள்ளப்படவே இல்லை. காசாவில் மட்டும்தான்
ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் ராணுவத்தை வெளியேற்றிட்டாங்க. 2006 முழுவதுமாக வெளியேற்றி முழுவதுமாக அவங்க கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த காசா பகுதியை. இப்போ அதன் மீது தான் இப்போ இஸ்ரேல் வந்து இந்த படையெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. நிறைய காசா மக்களை வந்து இஸ்ரேல் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இப்போ காசாவை முழுமையா அவங்க பிடிச்சிட்டாலும், ஏன்னா மீதி இருக்கிறது அதுதான் அப்படின்ற போது வரும்பொழுது, காசாவை முழுமையா பிடிச்சிட்டாலும் அவங்களுடைய அந்த ஆக்கிரமிப்போ இல்லை அதை நோக்கி அந்த போரோன்றது முடிய போறதே இல்லை இப்போ. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது அப்படின்றது ஆரிஜின்ல அந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தா எனக்கு அப்படியே இருக்குமோ, அப்படியும் நடக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதாவது இந்த போரே வந்து பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய தவறான முன்னெடுத்தல்ல தொடங்கிய போர் தான் இது. இது இஸ்ரேலுக்கு, இஸ்ரேலுடைய இந்த மக்கள் இப்போ இருக்காங்களே, இவங்களுக்கு எந்த விதமான நன்மையுமே இந்த போர்னால ஏற்பட போறதில்ல. ஹமாஸ் வந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி நிறைய பேரை, ஒரு 250 பேரை சிறை கைதாக பிடிச்சிட்டு போறாங்க. அவங்க ஹமாஸ் வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னா, இவங்களை விடுவிக்கணும்னா இஸ்ரேல் சிறையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பல ஆண்டுகளாக 30 ஆண்டுகளுக்கு மேலாகலாம் இருந்தாங்க. அவங்கள நீங்கள் விடுதலை செஞ்சால் நாங்கள் வந்து இவர்களை விடுதலை செய்கிறோம் அப்படிங்கிற டிமாண்ட் வச்சாங்க. இப்போ வந்து ஒரு சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக தான் என்ன செஞ்சுருப்பாங்க, முதல்ல இந்த கைதிகளை பரிமாற்றம் செஞ்சுருப்பாங்க. செஞ்சுட்டு அதற்கு பிறகு அவங்க இராணுவ நடவடிக்கையோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்திருப்பாங்க. ஆனால் இஸ்ரேல் பிரதம மினிஸ்டர் இந்த பெஞ்சமின் நெதன்யாகு அவரு வந்து என்னென்னா பதவி காலம் அவருக்கு முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. அவருக்கு எதிரான போராட்டங்கள் அந்த நாட்டில் முன்னாடியே தொடங்கிருச்சு. இந்த நிலையில் அவர் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போர் நின்று அமைதியான சூழல் வந்துருச்சுன்னா அவர் உடனடியாக தேர்தல் எதிர்கொள்ள வேண்டியது வரும். அப்போ அவர் என்ன போரை நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த காசா மீது அவர் வந்து படையெடுப்பு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த போரில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து பொதுமக்கள் அநியாயமாக கொண்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு இந்த போர் இலக்குகள் எதையுமே அவங்க அடையலை. 3 போர் இலக்குகள் சொன்னாங்க. இந்த போரை தொடங்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து 3 இலக்குகளை சொன்னாங்க. ஒன்று வந்து ஹமாஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பை முழுவதுமாக அழிப்பது. 2வது பிணைய கைதிகளை அங்கிருந்து மீட்பது, இஸ்ரேல் பிணைய கைதிகளை மீட்பது. 3வது வந்து போருக்கு பிறகு புதிதாக ஒரு அரசாங்கத்தை அந்த காசாவில் உருவாக்குவது, இந்த ஹமாஸ் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவது. இந்த 3 தான் போரினுடைய நோக்கங்கள். ஆனால் இப்போ 1 வருஷம் ஆச்சு. இன்று வரைக்கும் இந்த 3 இலக்குகளையுமே இஸ்ரேலால் அடைய முடியல. ஹமாஸையும் ஒழிக்க முடியல. ஹமாஸின் தலைவர் யஹ்யா சின்வர் அப்படிங்கிறவர் இன்னும் காசால தான் இருக்கிறாரு. இவங்க வந்து இப்போ லெபனானில் போய் நாங்கள் ஹிஸ்புல்லாவை அழிக்க போகிறோன்னு போயிருக்காங்க. ஆனால் காசாவுக்குள்ளேயே தான் அந்த ஹமாஸின் தலைவர் இருக்கிறார் யஹ்யா சின்வர். அவர் கூட 150 பிணைய கைதிகள் இருக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு இஸ்ரேலில் கண்டுபிடிக்க முடியல. இதுக்குன்னு இஸ்ரேல் காசாவை சூழ்ந்துட்டாங்க முழுமையா. காசாவிற்குள்ள இருந்து தான் ஹமாஸ் சண்டை போட்டுருக்கிறாங்க. காசாவுக்கு வெளியில் ஃபுல்லாக இஸ்ரேல் சூழ்ந்துட்டாங்க காசாவை. ஒரு சின்ன காசாங்கிறது ரொம்ப சின்ன நிலப்பகுதி. நம்ம வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரூட்டு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் தான். மொத்தத்துக்கு ஒரு சைடில் 20 கிலோமீட்டர், இன்னொரு சைடில் ஒரு 10 கிலோமீட்டர், ரொம்ப குறுகிய நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதியை சுற்றி வளைச்சும் கூட இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் அமைப்பினரையும் இஸ்ரேலால் தோற்கடிக்க முடியல. அவங்களும் இன்னும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இஸ்ரேலில் அவ்வளோ தூரம் இப்போ இவ்வளோதான் இருக்குது, பட் அதை இஸ்ரேலால் பண்ண முடியுன்ற இடத்துல இன்னும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற போது அவங்களுடைய, நீங்களும் இப்போ சொல்கிறீங்க அவங்களுடைய நோக்கம் வந்து இன்னும் எட்டப்படலை அப்படின்ற போது ஒருவேளை அதை ஒரு பாயிண்டாக வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த ஒரு இன அழிப்புக்கான ப்ராசஸை, ஏன்னா இந்த காரணம் இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் தான் இந்த போரை தொடர்ந்துகிட்டே இருக்க முடியும். இஸ்ரேலுடைய நோக்கம் இது வந்து அவங்க வெளியில நீங்க சொன்ன மாதிரி 3 போர் இலக்குகள் அவங்க வெளியில சொன்னது இந்த விஷயங்கள். ஆனா அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா என்னன்னா இன அழிப்பு தான். அவங்களுடைய முதல் அது இல்லைன்னா அவங்க மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. அதாவது அவங்களுடைய இலக்கே என்னன்னா காசா மக்கள் மொத்தம் 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க காசாவில். அவர்களை வந்து அப்படியே அங்கிருந்து வெளியேற்றுவது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் யாரெல்லாம் இஸ்ரேலுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்கள மட்டும் விட்டுட்டு மீதி உள்ளவர்களை எல்லாத்தையுமே வெளியேற்றுவது. குறிப்பாக எகிப்து எல்லை வழியாக அவங்களை வெளியேற்றுறது தான் அவங்களுடைய பிளான். அதற்காக வேண்டி அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, வடக்குல இருக்கிறவங்களாம் மத்திய பகுதிக்கு போங்கன்னாங்க. திரும்பி மத்தியில் இருக்கிறவங்களாம் தெற்கு பகுதிக்கு போங்கன்னாங்க. தெற்கு பகுதி மேலே சராமாரியாக குண்டு வீசினாங்க. எதற்குன்னா அவங்க வந்து இஸ்ரேல் எகிப்து வெள்ளை வழியாக அவங்களாம் அகதிகளாக தப்பிச்சு போயிடணும். போயிட்டாங்கன்னா அந்த நிலப்பகுதி காலியாயிரும். அதுக்கு பிறகு நம்ம யூதர்களை அங்கே கொண்டு வந்து குடியேற்றி நம்ம அந்த நிலப்பகுதியை மாற்றிடலாம் அப்படிங்கிறது அவங்க பிளான். அந்த இனப்படுகொலை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு கொடூரமாக நடத்துகிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 42,000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த 42,000 பேரில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்டவர்கள் பெண்கள் குழந்தைகள் தான். 60% மேற்பட்டவர்கள். கிட்டத்தட்ட குழந்தைகள் மட்டுமே 16,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பெண்கள் வந்து குறிவைத்து கொல்லப்படுறாங்க. ஏன்னா ஒரு பெண்ணை கொண்டுட்டா அடுத்து அந்த பெண் மூலமாக எந்த குழந்தையும் பிறக்காது. பாலஸ்தீனியர்கள் வழக்கமாக பாலஸ்தீனில் இஸ்ரேலியர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் குறைஞ்சபட்சம் 3 குழந்தைகள்லேருந்து 4-5 குழந்தைகள் வரைக்கும் இருப்பாங்க. இஸ்ரேலையும் அதே மாதிரி தான். அப்போ இவங்க என்னென்னா பெண்களை கொண்டுட்டா அந்த குழந்தைகளை அவங்க அடுத்து வந்து உருவாகாது அப்படின்னு அந்த அடிப்படையில் பெண்களை கொள்றாங்க. அதே போல் குழந்தைகளை வந்து இவங்க பெருசான எப்படி நமக்கு எதிராக வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி குறிவைத்து குழந்தைகளை கொள்றாங்க.
அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இனப்படுகொலை நாங்கள் செய்யலைங்கிறாங்க. ஆனால் குழந்தைகளை ஸ்னைப்பரை வச்சு சுட்டுக் கொள்றாங்க. சின்ன சின்ன குழந்தைகளை ஸ்னைப்பர் வச்சு நெத்தியில வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுவும் ஒரே ஒரு ஒரு குழந்தையின் உடல்ல 2, 3 குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்ப வெடிகுண்டு போட்டு ஒரு குழந்தை இறக்குறாங்கன்னா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னைப்பரை வச்சு எப்படி வந்து சுடுறாங்க? அது ஒரு குழந்தை மீது 2 குண்டு, 3 குண்டு பாயுது அப்படின்னா, இப்ப எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு மனித தன்மை அற்று அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உலக பார்க்க முடியுது. அரங்கில இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா வச்சு பேசப்பட்டிருக்கும் இல்லையா? அப்படி இருந்தும் இஸ்ரேலினுடைய இந்த செயல்பாடுகள் நிறுத்தப்பட முடியாம இருக்கு. இல்ல அதுதான் ஒரு பெரிய வேதனையான விஷயம். அதாவது இப்ப நம்மை மாதிரி குறிப்பாக இந்த 3ஆம் உலக நாடுகள் நம்ம சொல்லுவோம். இந்தியா, இந்த மாரி நாடுகள்ல உள்ளவர்களுக்கு ஒரு இயல்பா ஒரு மனித நேயம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அந்த மனித நேயம்ங்கிறது வரலாற்று முழுக்கவே இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்ல. நம்ம இந்தியாவ பிரிட்டிஷ் எப்படி புடிச்சாங்க? ஜாலியன் வாலாபாக்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மிருகத்தனம்ங்கிறது அவர்களுடைய ரத்தத்திலே ஊறி இருக்குதாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நிறைய மேற்கத்தியர்கள் தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய மனித உரிமை ஆர்வலர்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, உலகம் முழுக்க இதே மாதிரியான நிறைய படுகொலைகள், காட்டுமிராண்டித்தனங்கள்லாம் இவர்கள் தான் தொடர்ச்சியா கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இன்னொரு ஒரு சம்பவத்த நான் குறிப்பிடுறேன். எந்த அளவுக்கு இவங்க கொடூரமானவர்கள் அப்படிங்கிறதுக்காக, காசாவுல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை இவங்க போய் கைப்பற்றுறாங்க. இஸ்ரேல் படை போய் கேப்சர் பண்றாங்க. பண்ணும்போது அங்க நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. எல்லாரையும் வந்து வெளியேத்திட்டு, மருத்துவர்களையும், செவிலியர்களையும் வெளியேற சொல்லி உத்தரவு போடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா, 8 குழந்தைகள் வந்து இன்குபேட்டர்ல இருக்கிறாங்க. இந்த குழந்தைகள வந்து வெளியில எங்கேயுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஆம்புலன்ஸ்ல கொண்டு போக முடியாது. ஏன்னா எங்கேயுமே கரண்ட் கிடையாது. ஜெனரேட்டர் வசதி கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கேயுமே கிடையாது. செயல்படக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப ரேரா வந்து தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப இவங்கள வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்த முடியாது. இவங்க இறந்துருவாங்க இந்த குழந்தைகள். அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போங்க. நாங்க எங்களுடைய டாக்டர்ஸ வச்சு நாங்க அவங்கள கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸையும், நர்ஸையும் உடனே அங்கிருந்து வெளியேத்திடுறாங்க. வெளியேற்றியதுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டலை வந்து ஒரு ஃபோர்ட்டிஃபைட் பண்ணி அதை வந்து ஒரு பேஸாக வச்சு அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, ஹமாஸ் கூட சண்டை போடுறாங்க. ஹமாஸ் கூட சண்டை, யார், இஸ்ரேல் படை சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட 6 நாட்கள் இந்த சண்டை நடக்குது. அந்த சண்டைக்கு பிறகு அந்த பகுதியிலேருந்து இஸ்ரேல் வெளியேறிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் பேர் அல் நாசர் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். அங்கிருந்து வெளியேறிடுறாங்க. வெளியேறினதுக்கு பிறகு அந்த ஊர் மக்களும் அந்த ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்களும் அந்த ஹாஸ்பிட்டலை திரும்பியும் போய் கேப்சர் பண்ணுறாங்க. பண்ணி போய் பார்க்கும்போது 8 குழந்தைகள் பெட்டில் வந்து படுத்த படுக்கையா இறந்து போய் அவங்க உடல்ல இருந்து புழுக்கள் வந்து வெளியேறிட்டு இருக்கு. அப்போ என்னன்னா, அந்த குழந்தைகளை அவங்க கண்ணு முன்னாடியே குழந்தைகளை அப்படியே போட்டு வச்சு அவங்க உயிரிழக்கிறத பார்த்துக்கிட்டு அங்கேருந்து இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, சண்டை போட்டுருக்காங்க. இது வந்து சாதாரண நம்ம மனிதர்களுடைய மனநிலையிலேருந்து நம்ம சிந்திக்க முடியாத விஷயம். இதெல்லாம் ஒரு சம்பவம் தான். இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, இவங்க ஒரு இடத்து மேலே குண்டு வீசுறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் குண்டு வீசுறாங்கன்னா, நிறைய பேர் கட்டடங்க இடிபாடுகளில் சிக்கிடுறாங்க. சிக்கிட்டு உயிருக்கு உயிரை காப்பாற்ற சொல்லி கூக்குரல் எழுப்பும்போது அந்த வழியாக எந்த ஆம்புலன்ஸையும் இவங்க அனுமதிக்கிறது இல்லை. எந்த ஆம்புலன்ஸ் போனாலும் அந்த ஆம்புலன்ஸ் அட்டாக் பண்ணிடுறாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவர்கள் துடி துடித்து உயிரிழக்கணும். அவங்க கை துண்டாகி, கால் துண்டாகி, ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவங்க வழியில துடி துடித்து உயிரிழக்கணும். இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் போகணும். இதை பார்த்து அவங்க வந்து நம்மளை கண்டு பயப்படணும். அப்படி ஒரு எண்ணம் கொண்டு இந்த போரை வந்து இஸ்ரேல் இவ்வளவு நாட்கள் நடத்திட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரியும். ஐநா மண்டலத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே இது தெரியும். தெரிஞ்சாலும் கூட யாருமே வந்து இஸ்ரேலை வந்து தடுக்கக்கூடிய அளவுக்கு யாருக்குமே திறன் இல்லை. எல்லோருமே நிறைய பேர் இஸ்ரேலோட கூட்டாளிகளாக இருக்கிறாங்க. சில பேர் வந்து அதை எதிர்த்தாலும் கூட இஸ்ரேலை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. இதுல ஹமாஸ் அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து ஹிஸ்புல்லா, இன்னொரு பக்கம் பார்த்தா சவுதி ஹவுதி அப்படின்ற அமைப்பு, இந்த அமைப்புகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அதில் இன்னும் சொல்லப்போனால் ஹிஸ்புல்லா அமைப்பு அப்படின்ற அந்த அமைப்பு மேலே தாக்குதல் லெபனான் மேலே சமீபத்தில் தாக்குதல் நடந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு புறம் போய்கிட்டே இருக்கு. அப்படின்ற போது அங்கேயும் முக்கியமாக ஹசன் நஸ்ரல்லா அப்படின்ற ஒருத்தர் கொல்லப்படுறாரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கொல்லப்படுறாரு. இப்போ இஸ்மாயில் ஹனீஃபா அப்படின்றவங்க, ஹனியா அவங்க அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் ஈரானுக்கு கோவம் வருது. பட் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தினப்போ அங்கே இறந்தவருடைய இறப்புக்கு அப்புறமா தான் ஈரானுடைய தாக்குதலே நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் இதெல்லாமே இப்போ அவங்க தெரிஞ்சுதான் இஸ்ரேல் பண்றாங்க அப்படின்னு ஒரு புறம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இதன் மூலம் ஈரான் எந்த அளவுக்கு கோபம் அடைந்திருக்கிறது, இன்னும் தாக்குதல் எந்த அளவுக்கு தொடர வாய்ப்பு இருக்கிறதுன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈரானினுடைய அந்த அரசியல், ஈரானினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நாம, அதாவது உலக மக்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பலவீனமான நிலையில ஈரான் இல்லை.
எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஈரானிடம் வந்து பெருசாக வெப்பன்ஸ் கிடையாது. ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து தாக்க முடியாது. இஸ்ரேல் நினைச்சா ஈரானை தாக்க முடியும். அமெரிக்கா நினைச்சா ஈரானை தாக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஈரான் வந்து தேவையில்லாம இந்த ஃபைட்டுக்குள்ள வராங்க? எதுக்கு தேவையில்லாம தாக்குதல் நடத்துறாங்க? இதுல வந்து ஈரானால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இந்த செய்தியை மக்கள் வந்து பார்க்குறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 500 ஆண்டுகளாக ஒரு ஒழுங்க கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா பிரிட்டன், பிரிட்டனுக்கு சப்போர்ட்டா ஐரோப்பிய நாடுகள், இவர்களுடைய பிரதிநிதி தான் இஸ்ரேல். இந்த கூட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கூட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு, இவங்க தான் உலகத்தை ரூலிங் பண்ணுவாங்க. இவங்க நினைக்கிறதா இந்த உலகத்தினுடைய அரசியலா இருக்கும். இவங்களுடைய ப்ராடக்ட் தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணணும். வேற எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. கொக்கோ கோலா ஒரு நாட்டில், எந்த நாட்டில் கொக்கோ கோலா இல்லையோ அந்த நாடு அமெரிக்கா கண்ட்ரோல் இல்லை அப்படிம்பாங்க. அப்போ அந்த நாடு அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே இவங்க ஒரு வர்த்தகம், ஒரு லாபம், அதனை வைத்து ஒரு அதிகாரம், இந்த கட்டமைப்புக்குள்ள இவங்க இருக்கிறாங்க. இப்போ இவங்களை எதிர்க்கிறது தான் ஈரானினுடைய கொள்கை. ஈரானுடைய கொள்கை என்னன்னா, நியூ வேர்ல்டு ஆர்டர், உலக ஒழுங்கை வந்து மாற்றுவது. ஒருத்தன் வந்து உழைக்கிறான், நாங்கள் வந்து இப்போ 3ஆம் உலக நாடுகள், நம்ம இந்தியா மாதிரியான நாடுகள், அதே மாதிரி அந்த ஆசிய நாடுகள், நம்ம உழைச்சிட்டே இருப்போம். ஆனால் பணக்காரங்களும் ஆக முடியாது. அவங்க பணக்கார ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லா ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட் அவங்களோடது. நம்ம டாலரில் தான் வர்த்தகம் பண்ணுவோம். அந்த டாலர் அவங்களோடது. எல்லாமே இந்த உலக ஒழுங்கவே மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஈரானினுடைய கொள்கை. அப்போ அந்த 500 ஆண்டுகளாக அவங்க கட்டமைச்சு வச்சிருக்கிறத ஒரு ஈரான்கிற ஒரு ஈரான் வந்து நிலப்பகுதியில் நம்ம இந்தியாவில் பாதி வரும். நிலப்பகுதின்னு எடுத்துகிட்டா இந்தியாவில் பாதி வரும். மக்கள் தொகை ரொம்ப கம்மி. மக்கள் தொகை வெறும் 10 கோடி பேர் தான் ஈரானுடைய மக்கள் தொகை. இப்போ அந்த 10 கோடி மக்கள் தொகையை வைத்துக்கிட்டு அவங்க எவ்வளோ தூரம், இவ்வளோ ஒரு வேர்ல்டு பவர் இவங்க எல்லாருமே, இவங்களை எப்படி எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும்? இப்போ சைனா ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு பவர், அதுக்கு பிறகு ரஷ்யா இருக்கிறாங்க. இவர்களாலேயே அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் எதிர்கொள்ள முடியல. இப்போ சீனா தான் உலகத்தில் கிட்டத்தட்ட நம்பர் 1 சீனா தான். அமெரிக்காவெல்லாம் பீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சீனாவாலேயே இவர்கள் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா பெரிய மார்க்கெட் இருக்குது, அவங்க நம்பி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஈரான் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு இவ்வளவு பெரிய கட்டமைப்பை வந்து எப்படி அவங்க எதிர்கொள்ள முடியும்? அப்படிங்கும்போது எதிர்கொள்ள முடியாது. ஆனால் அதற்கான திட்டங்களை ஈரான் வகுக்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாங்கிறவங்க லெபனானை சேர்ந்த ஒரு போராளி குழு, அங்கே இருக்க ஷியா பிரிவு மக்களினுடைய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு ஈரான் எல்லா விதமான உதவிகளும் செய்கிறாங்க. இப்போ இந்த ஒரு நாடு, இப்போ லெபனானுக்குன்னா லெபனான் நாட்டினுடைய தெற்கு எல்லை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லையுடைய பாதுகாப்பு ஹிஸ்புல்லாவின் கையில் தான் இருக்குது. லெபனான் நாட்டுடைய இராணுவம் வந்து அந்த பகுதிக்கு வரமாட்டாங்க. லெபனான் இராணுவம் வேற பகுதியில் தான் இருப்பாங்க. அந்த எல்லையை பாதுகாப்பதுங்கிறது ஹிஸ்புல்லாவுடைய வேலை. இது வந்து லெபனான் அரசாங்கமே அதை ஒப்புக்கொண்டு அவங்க ஹிஸ்புல்லாவுக்கு முழு அதிகாரங்களை கொடுத்துட்டு அவங்க விலகிட்டாங்க. இன்னும் லெபனானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லெபனான் மிலிட்ரியை விட பவர்ஃபுல் வந்து ஹிஸ்புல்லா தாங்க. அப்போ இதற்கு எல்லாமே காரணம் ஈரான் தான். ஈரான் என்னன்னா, இந்த உலக ஒழுங்கை நம்ம மாற்றணும் அப்படின்னா இஸ்ரேலுடைய வலிமையை நம்ம குறைக்கணும். இஸ்ரேல் இந்த பிராந்தியத்தில் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அப்போ இஸ்ரேலை வந்து நாம் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை குறைக்கணுங்கிற ஒரு முயற்சியில் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு அவங்க போதிய பயிற்சி கொடுத்து வளர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹவுதி அமைப்பு, அந்த அமைப்புக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவர்களை வந்து வளர்த்து வருவாங்க. அதற்கு பிறகு ஹமாஸ், அதற்கு போய் ஈராக்கில் உள்ள குழு, அதே போல் சிரியாவினுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு தேவையான உதவிகளை ஈரான் செய்கிறாங்க. இப்படி ஒரு பலமான பெல்ட்டை வந்து கட்டமைப்பை ஈரான் வந்து உருவாக்கிட்டாங்க. கடந்த 15 ஆண்டுகளாக உருவாக்கிட்டாங்க. இப்போ இதை வந்து தகர்க்கக்கூடிய போராகத்தான் இந்த போர் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதியாகத்தான் ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செஞ்சுருக்கிறாங்க இஸ்ரேல். அதே போல் வந்து இஸ்மாயில் ஹனியாவை தெஹரானில் போய் ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ளே போய் அது ஒரு நாட்டினுடைய விருந்தினரை போய் கொலை செய்வதுங்கிறது மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றம். அதை வந்து பகிரங்கமாக இஸ்ரேல் செஞ்சுருக்கிறாங்க. காசாவில் 42,000 பேரை கொண்டு இருக்கிறாங்க. என்ன செய்தாலும் வந்து அவங்களுக்கு தேவையான பணம் வந்து அமெரிக்காவிடமிருந்தும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்துடுது. எவ்வளோ கொலை, அதுக்கு தேவையான ஆயுதங்கள் வந்துடுது. இப்போ ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா 2000 கிலோ எடை கொண்ட வெடிகுண்டை போட்டிருக்காங்க. அந்த கிட்டத்தட்ட 100 அடி ஆழம் வந்து அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. 100 அடிக்கு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கு. அந்த குண்டுகள் வந்து இஸ்ரேல்கிட்ட கிடையாது. அதெல்லாம் அமெரிக்காவிலிருந்து இவங்களுக்கு அனுப்பின குண்டுகள் தான். 1000 கிலோ எடை கொண்டு, 800 கிலோ எடை கொண்டு, இந்த மாதிரி பெரிய ராட்சத ஆயுதங்கள் எதுவுமே இஸ்ரேல்கிட்ட கிடையாது. எல்லாமே அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க. இப்போ இஸ்ரேல் அப்படிங்கிற தனியாக ஒரு நாடு மட்டும் போய் போர் செஞ்சுச்சுன்னா அந்த நாட்டை எப்போவுமே ஹமாஸே ஒழிச்சு கட்டியிருப்பாங்க. இஸ்ரேலை வந்து அமெரிக்காவும் பிரிட்டனும் இந்த ஐரோப்பிய நாடுகளும் முழுமையாக வந்து ஒரு கவர் பண்ணும்போது தான் இஸ்ரேல் இவ்வளோ தூரம் வந்து அவங்களால ஃபைட் பண்ண முடியுது. அது தேவையான பணத்தை அவங்க கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து முதல்ல வந்து ஹிஸ்புல்லா மீது ஒரு தாக்குதல், பேஜர் அட்டாக் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இதன் மூலமாக இஸ்ரேல் வந்து கொஞ்சம் ஒரு படி முன்னேறி போயிட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எடுத்த நடவடிக்கையில் அது ஒரு முக்கியமான நடவடிக்கை தான். ஆனாலுமே அதுவே ஒரு பெரிய வெற்றியாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பில் 1,00,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 1,00,000 பயிற்சி பெற்ற வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க.
இவர்கள் கொலை செய்தது ஒரு 100 பேரை வந்து இவங்க கொலை செஞ்சிருக்கிறாங்க. பொதுமக்களை தான் அதிகமாக கொலை செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் இது வரைக்கும் லெபனான் மக்களை இஸ்ரேல் குண்டு வீச்சில் 2000 லெபனான் மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் சொற்பமானவர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் தான் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவங்க. ஏன்னா அவங்க இன்னும் முழு பலத்தோடு தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரானும் எதையுமே லாஸ் பண்ணலை, அவங்களும் முழு பலத்தோடு தான் இருக்கிறாங்க. அதே போல் ஹவுதி அமைப்பு அவங்களும் பலத்தோடு தான் இருக்கிறாங்க. இஸ்ரேல் காசாவிலும் பெரிய வெற்றி பெறலை. எனவே பொலிட்டிக்கலாக இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய சக்ஸஸ் கிடையாது. அவங்க இன்னும் வந்து சக்ஸஸ்க்காக போராடி கொண்டு தான் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. இல்லை, ஆனால் இப்போ லெபனான் இதில் நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சுக்க முடிகிறது என்னன்னா, ஈரான் அப்படிங்கிற அந்த ஒரு நாடு சொன்ன மாதிரி அவங்களுடைய ஒரு கட்டமைப்புக்கு எதிராக செயல்படணும், ஒரு 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 சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல முன்னேற நாடு. அப்போது அவங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அழித்து அதன் மூலமாக ஈரானையும் அழிக்கணுன்ற ஒரு பிளான் இருக்கும் பின்னணியில். ஏன்னா இவங்களால தொடுவதன் மூலமாக ஈரான் பேக் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அப்போ இது எல்லாம் ஏன்னா சப்போர்ட்டில் இருக்கிறவங்களே அழிக்கணும் அண்ட் மெயின் ஆர்ஜினாக இருக்கிறவங்களே அழிக்கணும், இந்த பாயிண்ட் இருக்கோ அப்படின்னு பலரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு ஈரான் வந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தின உடனே எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேல் வந்து ரீட்டைலேட் பண்ண போகிறாங்க, அதாவது அணு உலைகளை தயாரிக்க போகிறாங்க. ஈரானில் அணு உலை இருக்குது, அவங்க கரண்ட்டுக்காக வேண்டி மின்சார உற்பத்திக்காக அணு உற்பத்தியில் ஈடுபடுறோன்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அதை வந்து இஸ்ரேல் தயாரிக்க போகிறாங்க. அதே போல் வந்து ஈரானை வந்து இந்த சண்டைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இஸ்ரேல் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தியரி இப்படி வந்து சொல்லப்படுது. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் அந்த மாதிரி எதுவும் என்னால் இது பண்ண முடியல, அந்த வாதத்தை வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ இஸ்ரேல் வந்து அப்படி இஸ்ரேலோ அமெரிக்காவோ எதிர்த்து நின்று ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் அவங்க இல்லை. அவங்க இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற ரிசர்வ் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இஸ்ரேல் வந்து சுத்தமாக ஃபினான்ஷியலாக காலி ஆயிடுச்சு. அதே போல் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஃபண்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி உக்ரைனுக்கு பெரிய லெவலில் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி நொடிஞ்சு போன நிலையில் இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஃபினான்ஷியல் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒரு வருஷமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இஸ்ரேலுடைய சொந்த எக்கனாமியே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ அவங்க ஈரானை திரும்பி அணு உலையை அட்டாக் பண்ணுறதோ இல்லை வேறு என்ன அட்டாக் பண்ணியுமே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஈரானவே இவங்க எல்லாம் போய் கேப்சர் பண்ணி வச்சாலும் கூட ஈரானை இவங்க கேப்சர் பண்ணி எவ்வளோ நாள் வைக்க முடியும்? இவர்கள் நினைச்சாங்கன்னா ஈரானை போய் முழுமையாக கைப்பற்ற முடியும்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க வாதத்துக்கு. என்ன செய்ய முடியும்? ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி இவங்களால வைக்க முடிஞ்சுதா? அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து இருக்க முடியல. 20 வருஷமா இருந்தாங்க. இவங்களுடைய ஆட்சியாளர்களை ஹமீத் கர்சாய் அந்த மாதிரி சில ஆட்சியாளர்கள் இவங்களே நிர்ணயம் பண்ணாங்க, அமெரிக்காவே அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் கூட ஆப்கானிஸ்தான் அவங்களால தொடர்ந்து கண்ட்ரோல் வைக்க முடியல. திரும்பியும் தாலிபான்கள் 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாங்க. இப்போ ஈராக்கில் போய் வேர் பண்ணாங்க. ஈராக்கில் என்னாச்சு? இவங்க வெறும் இப்போ 1700 அமெரிக்க வீரர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களையுமே வந்து எப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இப்போ இங்கே போர் நடக்க அங்கே தொடர்ந்து பல தாக்குதல்கள் அங்கே நடந்துருச்சு. ஈராக்கில் உள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைத்து பல தாக்குதல் தொடர்ந்து டெய்லி நடந்துட்டு வருது. அவங்க எப்படி ஈராக்லேருந்து வெளியில் போகலான்னு இருக்கிறாங்க. அதனால் புதுசாக வந்து ஒரு நாடு, அது ஏமனவோ அல்லது வந்து லெபனானவோ அல்லது ஈரானவோ புதுசாக கேப்சர் பண்ணுற அளவுக்கு இவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. இவங்க வந்து தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே வராங்க. ஆனால் அப்படி ஒரு இதை வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஈரானை நாங்கள் நினைச்சா பிடிச்சிருவோம், நாங்கள் நினைச்சா எந்த நாட்டையும் இவங்களால இனி பிடிக்க முடியாது. அதன் மூலமாக அந்த கருத்தியல் மூலமாக இல்லை அந்த தகவல் மூலமாக அவங்கள கொஞ்சம் அவங்க தங்களுடைய அந்த இமேஜ், அதாவது இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் பெரிய சக்தி வாய்ந்த நாடு, பெரிய அறிவாளி நாடு, அவங்களுக்கு யாருன்னு தொட முடியாது அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த அக்டோபர் 7ஆம் தேதி 2023 ஹமாஸ் நடத்தின அந்த தாக்குதலில் அந்த இமேஜ் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. இஸ்ரேலும் எல்லா நாடும் மாதிரி தான், அவங்களால திட்டம் போட்டு அட்டாக் பண்ணால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இது ஆயிடுச்சு. அந்த இமேஜை திரும்பி பில்டு பண்ணுறதுக்காக வேண்டி தான் அவங்க இவ்வளோ நாளாக இந்த இதை நடத்திட்டு இருக்காங்க, இந்த போரை. இப்போ தொடர்ந்து வந்து அதான் ஈரானை நாங்கள் நினச்சா வந்து கேப்சர் பண்ணிடுவோம், ஈரானை அழிச்சிருவோம், இதெல்லாம் வந்து வெற்று மிரட்டல்கள் தான். இப்போ ஈரான் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா 400 ஏவுகணைகளில் வீசினதா ஈரான் சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து 200 அப்படிங்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா 180 மிசைல்ஸுகளும் 30 ஆளில்லா விமானங்களையும் ஈரான் வீசினாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து லிமிட்டட் அட்டாக் தான், நாங்கள் வந்து மிலிட்ரி டார்கெட்ஸை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் ரீட்டைலியேட் பண்ணீங்க அப்படின்னா, பதிலடி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பொருளாதார நிலைகள் நோக்கி குறி வச்சு அடிப்போம், எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கே இருக்கோ அதை குறி வச்சு அடிப்போம்னு சொல்லி ஈரான் வந்து எச்சரிக்கை விடுத்துருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பலவீனம் அவங்கள்ட்ட அப்படின்னா, அவங்கள்ட்ட வான் பாதுகாப்பு பெருசாக இல்லை.
ஏன்னா அவங்கள்ட்ட வந்து போர் விமானங்கள் இஸ்ரேல் அளவுக்கு அமெரிக்கா அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார தடை விதிச்சு எந்த விதமான ஆயுதங்களையும் எந்த விமானங்களையும் வாங்க முடியாத அளவுக்கு அவர்கள் மீது பொருளாதார தடை கடந்த 20 ஆண்டுகளாக வந்து நிலுவையில் இருக்கு. ஈரானினுடைய ஒரு பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி அவர் ஒரு விமானத்தில் போய் அந்த விமானம் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. அந்த விமானமே அமெரிக்கா கொடுத்த விமானம். ஏன்னா ஓனா ஒரு விமானம் கூட இவங்க ஈரான் வாங்கி அதில் அதிபர் டிராவல் பண்ணுறதுக்கே அமெரிக்கா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா கொடுத்த விமானம். ஈரானும் அமெரிக்காவும் ஒற்றுமையா கூட்டணியில் இருந்தப்போ ஒரு விமானத்தை கொடுக்குறாங்க. அந்த விமானத்தில் தான் அதிபரே பயணம் பண்றாரு. அப்ப போர் விமானங்கள் ரொம்ப குறைவா இருக்கு ஈரான்ட்ட. அதே போல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த அயன் டோம் மாதிரியான அந்த சிஸ்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனால் மிசில் தொழில்நுட்பம் அதே போல் ஆளில்லா விமானத்தில் ஈரான் வந்து வேர்ல்டுலேயே அவங்க வந்து லீடிங்ல வந்து இருக்கிறாங்க. அதை தான் அவங்க இப்போ காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி அவ்வளோ எளிதாக ஈரானை போய் கேப்சர் பண்றதோ அல்லது பெருசாக அட்டாக் பண்ணுறதெல்லாம் முடியாது. ஆனால் அப்படி ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணி கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த போர் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது இஸ்ரேல் காசாலேருந்து இங்கேருந்து இந்த பக்கம் இருந்து ஆரம்பிச்சது அடுத்தடுத்த நாடுகளையும் இப்போ உள்ளடக்கி இது போயிட்டு இருக்கும்போது இதில் இப்போதைய சூழல் என்னவாக இருக்கு? ஒரு பதற்றமாக சுற்றி இருக்கிற நடுவில் மற்றும் சுற்றி இருக்கிற சிரியா, ஈராக், குவைத், சவுதி அரேபியா, லெபனான், எகிப்து மாதிரியான நாடுகள் இவங்களுக்கும் ஒரு பதற்றமான சூழல் நிலவுது அந்த பிராந்தியத்திலேயே. எப்போ எந்த நாட்டு மேலே யார் குண்டு போடுவாங்க அப்படிங்கிறது தெரியாத சூழல், ஒரு பயமான சூழல் இருக்குது. அப்படின்ற போது நான் இந்த பாயிண்ட்லேருந்து கேட்கணும்னு நினைக்கிறது, இப்படியாப்பட்ட இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் அடுத்தடுத்து அந்த பிராந்தியங்கள்லையோ இது இன்னும் வலுவாக, இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரீமாக வச்சுக்கிட்டாலும் கூட 3ஆம் உலக போருக்கு ஒரு வழிவகுப்பதற்கான சான்சஸோ இருக்குதா? ஒரு இம்மி அளவுக்காவது இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தாக்குதல் இப்போ இஸ்ரேல் வந்து லெபனானில் தரைவழி தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதல் அனைத்தையுமே 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே அவங்க முடிச்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு 3ஆம் உலக போரை வந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஏன்னா இப்போ வந்து ஒரு பக்கம் உக்ரைன் அமெரிக்கா போருங்கிறது ரொம்ப பயங்கரமாக உக்ரைன் ரஷ்யா அந்த போர் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே அந்த போர் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையில ஒரு போர் நடக்கிறதுக்கான சூழல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ தைவான்கிறது அமெரிக்க ஆதரவு நாடு, உக்ரைன் வந்து அமெரிக்க ஆதரவு நாடு. சரிங்களா? இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தைவானை வந்து ரஷ்யா அடிச்சாங்கன்னா தைவானுக்கும் அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போ இப்படி வரும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உலக போர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ ஆல்ரெடி பார்க்கும்போது இது வந்து மத்திய கிழக்கு முழுக்க இந்த போர் அப்படிங்கிறது பரவிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஆதரவு நாடுகள் இருக்காங்களா, அரபு நாடுகள், அமெரிக்காவுக்கு ஆதரவு அரபு நாடுகள் இருக்காங்க, சவுதி அரேபியா, துபாய், அதே போல் வந்து பஹ்ரைன், குவைத், இப்படி அமெரிக்காவுடைய படை வீரர்களுக்கு இடம் கொடுத்து பயிற்சி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, இந்த வேலைகளை அரபு நாடுகள் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு முதல்ல ஒரு பிரச்சனை ஏற்படும். இந்த போர் வந்து இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அந்த ஸ்பில் ஓவர் ஆகும், அந்த அரபு பிராந்தியம் முழுக்க பரவும். அது வந்து கண்டிப்பாக அதுவே ஒரு 3ஆம் உலக போர் தான். அதுவே ஒரு 3ஆம் உலக போர் தான். அமெரிக்கா டைரெக்டாக சண்டை போடுறது தான். அமெரிக்காவின் சைட்லேருந்து அரபு நாடுகள் எதிரிகள் கூட சண்டை போடுறது ஒன்று தான். அப்போ இதுவே கிட்டத்தட்ட 3ஆம் உலக போரை வந்து நெருங்கி தான் போயிட்டு இருக்கு. இது 2 மாதத்துக்குள்ளே இது முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அது நிச்சயமாக அது 3ஆம் உலக போர் தான் அது. ஸோ இந்த விஷயம் ஆனால் அந்த அளவுக்கு பெரிதாக கூடாது. இந்த போர் கண்டிப்பாக நிறுத்தப்படணும், மக்களுடைய இந்த உயிரிழப்புகள் தடுக்கப்படணும், தாக்கப்படுறது தடுக்கப்படணும் அப்படிங்கிறத எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அண்ட் இவ்வளோ நேரமாக இந்த போர் குறித்த பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.